அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஏப்ரல் 3, 2026. நாம் நாளொரு பாசுரன்ற மாதிரி இன்றைக்கி 3வது நாள் 3வது பாசுரம் நம்ம பார்க்குறோம். பெரியாழ்வார் அருளச் செய்தது. வாளாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொண்மின் கூளாட்பட்டு நின்றீர்களை எங்கள் கொழுவினில் புகுந்தல் ஒட்டோம் ஏலாட்காலும் பழிப்பு இல்லோம் நாங்கள் இரார்கதிர்வாழ் இலங்கை பாலாகப் படை பொருந்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. இந்த பாட்டில் அவர் என்ன சொல்ல வராருன்னா, நம்ம வரி வரியாகவே பார்ப்போம். முதல் வரி, வாளாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் அப்படின்னா, உண்மையான கைங்கரிய மனம் உடையவர்கள் மட்டும் பெரியாழ்வார் அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறார்னா, பல்லாண்டு பாடுறதுக்கு தான். அது அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும். இப்போ அப்படியே வரிசையாக 2வது வரியில் போவோம். வந்து மண்ணும் மனமும் கொண்மின், வெளியில் வந்து அவங்க மண்ணும்ன்ற திருமணம் சொல்கிறார். நம்ம திருமணிடுவோம்ல, அந்த திருமணம் சொல்கிறார். மனமுள்ள மலர்கள் அதை எடுத்துக்கொண்டு வாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். வெறுங்கையோடு வராமல் கையில் பூவும் திருமணும் சேர்த்து கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி அழைக்கிறார். கூளாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதல் ஒட்டோம் அப்படின்னா, இது முக்கியமான வரி. வயிற்று பொழப்புக்காகவோ இல்லை பொருளோட ஆசைக்காகவோ வருபவர்களை உண்மையான பக்தர் குழுவில் சேர்க்கவே மாட்டோம் அப்படின்று தெளிவாக சொல்கிறார். அதுக்கப்புறம் ஏலாட்காலும் பழிப்பில்லோம் நாங்கள், 7 தலைமுறையாக நம்ம பக்தி செய்தவங்களை எந்த குற்றமும் இல்லாத தம் குலத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார். அவர் அவரோட குல தூய்மையை இங்கே நிறுவுறார். நாங்கள் 7 தலைமுறைகளாக குற்றமற்றவராக நாங்கள் இருக்கிறோம், ஏலாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ராக்கதிர்வாழ் இலங்கை பாலாக, இங்கே ஸ்ரீராமர் இலங்கையை அழிச்சார்ல, அந்த மகத்தான போர் ஒன்று நடந்ததில் ராவணனுக்கு எதிராக, அந்த ஸ்ரீராமரோட போரை இங்கே நினைவுபடுத்துகிறார். அதுக்கப்புறம் படை பொறுத்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே, அரக்கர்களை அழித்து அறத்தை நிலைநாட்டிய ஸ்ரீராமனுக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம் அப்படின்னு முடிக்கிறார். நன்றி.